ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எதுக்கான வீடியோன்னு சொன்னால் அடோபி ஃபோட்டோஷாப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்காக இருக்கட்டும், அப்படி இல்லை ஒரு தம்ப்நெயில் எடிட்டிங்காக இருக்கட்டும், அப்படி இல்லை ஃபோட்டோ சம்மந்தமாக எந்த ஒரு எடிட்டிங் வேலையாக இருக்கட்டும், அடோபி ஃபோட்டோஷாப் வந்து நான் உங்களுக்கு பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கான காரணம் நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் தெளிவாக அதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி தான், நீங்கள் எது மூலமாக தம்ப்நெயில் எடிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி. நான் அடோபி ஃபோட்டோஷாப் மூலமாக தான் தம்ப்நெயில் எடிட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அடோபி ஃபோட்டோஷாப்பை பற்றி பேசிக் நாலேஜ் தரப்போகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் இன்னும் NBTech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, வாங்க இப்போ ஃபோட்டோஷாப்பை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணி போகிறேன். ஓப்பன் பண்ணால் ஏண்ட வந்து ஃபோட்டோஷாப் வந்து புதிய வெர்ஷன் 2023. இந்த வெர்ஷன் வந்து மோஸ்ட்லி வந்து நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது CS3 என்ற வெர்ஷன் தான் யூஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டெவலப் பண்ணி நான் இப்போ புதிய வெர்ஷன் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அடோபி வந்து ஃபுல் கலெக்ஷனே எடுத்தீங்கன்னா, மாஸ்டர் கலெக்ஷனே எடுத்தீங்க சொன்னால் அடோபி சம்மந்தமான எல்லா சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்துடும். நான் இது வந்து தனியாக போட்டிருக்கேன். அடோபி ஃபோட்டோஷாப், அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் எனக்கு தேவையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அந்த ரெண்டையும் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அடோபி ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ண அப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம், இப்படி தான் அதோட இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதில் ஃபைல், எடிட், இமேஜ், லேயர், டைப், சிலெக்ட் அண்ட் அது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு தெரிஞ்சிருக்க ஒரு நிறைய சரியான ஒரு விஷயம் தான். ஒரு சித்திரம் கீறன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் வேணும். அப்போ தான் ஒரு சித்திரத்தை நீங்கள் அழகாக கீறலாம். அப்படி ஒரு பேப்பர் இல்லாமல் உங்களால் ஒரு சித்திரம் கீற முடியாது. ஸோ அதை மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ண முன்னாடி, நம்ம ஒரு டிசைன் பண்ண முன்னாடி, நம்ம ஒரு எடிட்டிங் பண்ண முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஆர்ட் போர்ட் வேணும். அந்த ஆர்ட் போர்ட்டை எங்கே ஓப்பன் பண்ணலாம்னு சொன்னால் இந்த ஃபைலில் தான் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஃபைலுக்கு போனீங்கன்னு சொன்னால் பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இந்த நியூ வண்டி இருக்குது. இந்த நியூ மூலமாக தான் ஒரு சித்திர கொப்பி இருக்குது. எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன். சித்திர கொப்பியில் ஒரு தாள் இருக்குது. அந்த தாளை ஓப்பன் பண்ணுறது வந்து ஃபைல் நியூவில் தான். இந்த ஓப்பன் என்ற ஆப்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணிக்கிற வச்சுக்கிற டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், அதை இதில் ஓப்பன் பண்ணுறோம்னா இந்த ஓப்பன் ஆப்ஷனை கொடுக்கலாம். இந்த ப்ரௌசிங் பிரிட்ஜ்ன்ற வந்து நான் உங்களுக்கு தனியாகவே சொல்லித்தரேன். அது வந்து இன்னொரு சப்ஜெக்ட். ஓப்பன் எஸ் இதெல்லாம் வந்து இந்த ஓப்பனுக்கு எது சம்மந்தமான இது. ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணது பாருங்க, ஓப்பன் ரீசன்ட் நான் ஓப்பன் பண்ணது இதில் காட்டுது. அடுத்து வந்து எக்ஸ்போர்ட் இருக்குது, ஷேர் அண்ட் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ அவசியம் இல்லை. பேசிக் நாலேஜும் நம்ம ஃபோட்டோஷாப்பில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்னா என்ன, ஏன் அந்த ஃபோட்டோஷாப்பை நம்ம யூஸ் பண்ணுறது. நான் இப்போ ஃபைல் நியூ ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு கண்ட்ரோல் என்ன யூஸ் பண்ணியும் அந்த இந்த ஆர்ட் போர்ட்டை ஓப்பன் பண்ணி கொள்ளிடும். இதை ஓப்பன் பண்ண அப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம் நிறைய ஆப்ஷன்ன்றதுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு லேசாக புரிஞ்சுக்கொள்ளணும். இங்கே ரீசன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண சைஸ் இதில் காட்டுவாங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அவர் சேவ் பண்ணி வச்சுக்கொள்வாங்க. சரியா? அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு A4 வேணும்னு சொன்னால் இங்கே போங்க பாருங்கள். இந்த பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் A4, லீகல், லெட்டர், A6, A5, A3ன்னு சொல்லி அவங்க நிறைய சைஸஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு செலக்ட் பண்ணி கூட உங்கள் ஆர்ட் போர்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இல்லை ஃபோட்டோ சைஸ், உங்களுக்கு என்ன ஒரு ஃபோட்டோ சைஸ் வேணும்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ சைஸை இது கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு வெப்புக்காக வேண்டிய ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கான டிசைன் இந்த சைஸஸையும் இதில் எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் மொபைலுக்கு ஏதாச்சும் டிசைன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைனிங்க இந்த ஆர்ட் போர்ட் சைஸை எடுத்துக்கொள்ள முடியும். அது இல்லை ஃபில்ம் அண்ட் வீடியோ, நீங்கள் சாதாரணமாக ஒரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பிக்சலை நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற சைஸை இந்த ஃபில்ம் அண்ட் வீடியோவில் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இல்லை உங்களுக்கு புதுசாக தான் ஒன்று வேணும்னு சொன்னால் இங்கே வந்து ரீசெண்டில் இல்லைன்னு சொன்னால் இங்கே நியூ அண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் இந்த ப்ரெசன்ட் டீட்டெயில்ஸில் வந்து ஒரு ஆர்ட் போர்ட்டை நீங்கள் பேர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து NBTech இப்போ கொடுத்து போகிறேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸ் சென்டிமீட்டரில் வேணும், இன்ச்சஸில் வேணும், பிக்சலில் வேணும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இங்கே வந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ண போகிற வந்து பிரிண்டிங்கில் போய் A4 சைஸ் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, நான் A4 சைஸை கிளிக் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே எனக்கு தந்துட்டாங்க. மில்லிமீட்டர்ஸில் இருக்குது. நான் இதை வந்து சென்டிமீட்டர் மாற்றி போகிறேன்.
சென்டிமீட்டருக்கு மாத்திரப்புறம் இது வித் அண்ட் ஹைட் சொல்லியிருப்பாங்க. அதோட ஓரியன்டேஷன் தந்திருப்பாங்க. ஓரியன்டேஷன் வந்து இந்த நான் லேண்ட்ஸ்கேப்ஸ் கொடுத்துருப்பேன். லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டு ரெசல்யூஷன் நீங்கள் எப்பயுமே 300 கொடுங்க. நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது 300. ஓகே, அப்புறம் வந்து இதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. RGBக்கு எல்லாம் போட்டுக்கோங்க. RGBயும் CMYK அதுக்கான ரீசனை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் லேட்டர். பேக்ரவுண்ட் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டில் வேணுமா, இல்லை கலரில் வேணுமா, பிளாக்ல வேணுமா, ஒயிட்டில் வேணுமா, ஒயிட்லேயே கொடுத்து போகிறேன். கொடுத்த அப்புறம் நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் அப்படியே க்ரியேட் கொடுத்துக்கோங்க. க்ரியேட் கொடுத்தோன்னு சொன்னால் உங்களுடைய ஆர்ட்போர்ட் உருவாகிடும். அந்த ஆர்ட்போர்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் NBTech RGB என்று வந்திருக்கு. ஸோ இதுதான் எந்த ஆர்ட்போர்ட். இதில் தான் நான் எல்லா எடிட்டிங்கையும் பண்ண போகிறேன். ஒரு ஃபோட்டோ ஆகிக்கட்டும், அந்த மாதிரி நிறைய சம்மந்தமாக எடிட்டிங் இது பண்ண போகிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு டிரெக்டாக ஒரு ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி கூட அது மூலமாகவும் உங்களால் எடிட் பண்ண முடியும். இல்லையா? இது நான் வந்து ட்ராக் பண்ணி இதில் போட்டு எடிட் பண்ணணுன்ற காரணத்துக்காக வேண்டி மட்டும்தான் நான் இதை ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் டிரெக்டாக கூட இங்கே ஓப்பன் கொடுத்து உங்களால் ஒரு பிக்சரை இங்கே ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். நான் காட்டி தரேன். இந்த பிக்சர் நான் ஓப்பன் பண்ணுறது சொன்னால் டிரெக்டாகவே உங்களுக்கு இம்போர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? இதுக்கு கொஞ்சத்துக்கு நான் க்ளோஸ் பண்ணிக்கு வரேன். ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக இந்த சைடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சைடு, இது என்ன சைடுன்னு சொன்னால் இது வந்து தான் அடோபி ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற டூல்ஸ். சரியா? இந்த டூல்ஸ் வச்சு தான் நீங்கள் நிறைய வேலை செய்ய போகிறீங்க. ஓகே, இந்த டூல்ஸில் வந்து ஓகே இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணப்புறம் இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இப்படி வந்துச்சு, இதுக்கு என்ன செய்கிறது, இப்போ பழையபடி எனக்கு அதில் எடுத்து கொண்டு போய் வைக்கலாது தெரியாதுன்னு சொல்லி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இங்கே விண்டோஸு போங்க, ஒர்க் ஸ்பேஷன் இருக்குது, அதை ரீசெட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருந்துச்சோ அதை மாதிரி பழைய படிக்க அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சரியா? மாறினப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம். இது க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். இது வந்து டூல்ஸை வந்து சொல்கிற காரணம்னு சொன்னால் இந்த டூல்ஸ் மூலமாக தான் இந்த இதில் எல்லாம் வேலை செய்ய போகிறீங்க. ஸோ அந்த டூல்ஸ் நான் செலக்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம். இந்த மூவ் டூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. மூவ் டூலை வந்து ரொம்ப நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இங்கே மூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக இது வந்து இது ஒரு செலெக்ஷன் டூல். இதுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணனா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ரெக்டாங்கிளில் நீங்கள் இது பண்ணணும்னு சொன்னால் ரெக்டாங்கிளில் செலெக்ஷன் போடலாம். ஏன் நம்ம செலெக்ஷன் போடுறதுக்கு காரணம்னு சொன்னால் ஒரு ஆர்ட் ஒர்க்கை நம்ம டிசைன் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம செலெக்ஷன் தேவைப்படும். செலெக்ஷன் சொன்னால் இப்போ நம்மளோட மூஞ்சி இருக்குது, அந்த மூஞ்சில் நம்மளோட நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கோம், அந்த கண்ணில் வந்து ரெட் டாட் பட்டிருக்கு. ரெட் டாட்னா நீங்கள் கண்டிருப்பீங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்தோன்னு சொன்னால் கண் வந்து சோப்பு கலர் இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி செலெக்ஷன் வந்து ரொம்பவே நம்மளுக்கு தேவை. சரியா? ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு டூலுக்கிட்டையும் நம்ம போகும்போது அந்த டூலுடைய எனிமேஷனை காட்டுறாங்க. இது சம்டைம் உங்களோட எப்போ சாஃப்ட்வேர் இருக்க முடியாது. புதிய வேஷனில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூவ் டூலில் கிட்ட போகும்போது மூவ் டூலுடைய எனிமேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி மூவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த டூலுக்கிட்ட போகும்போது அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு காட்டி தராங்க பாருங்கள். அதை மாதிரி இந்த மாதிரி லெசோ டூல், ஓகே, இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி இந்த ஆப்ஷன், ஓகே, நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. க்ராப் டூல், ஓகே, அது மாதிரி ஃப்ரேம் டூல், ஓகே, அப்புறம் ஐ ட்ராப் டூல். இங்கே பாருங்கள், அந்த ட்ராப்பு கிட்ட எல்லாம் போகும்போது நம்மளுக்கு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க சின்ன ஒரு எனிமேஷனாகவே காட்டுறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது வந்து ப்ரஷ் டூல், ஓகே, இது வந்து க்ளோன் ஸ்டாம்ப். நீங்கள் இதை இந்த சம்டைம் இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் ஒவ்வொரு டூல் தான் இருக்குது. பட் சம்டைம் இந்த ஒவ்வொரு டூலுக்குள்ளேயும் 5-6 டூல் இருக்கும். இந்த மிஷின்னா 2 க்ளோன் ஸ்டாம்பில் வந்து 2 இருக்குது. ஓகே, அதில் பட்டன் ஸ்டாம்ப் டூல் உண்டு, க்ளோன் ஸ்டாம்ப் டூல் உண்டு. ஓகே, அதை மாதிரி இந்த செலெக்ஷன்னு பாருங்கள் 4 இருக்குது. ஓகே, இந்த க்ராப்பில் பாருங்கள் 4 இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள் லெஸோ பாலிகன்ஸ் டூல், அது மாதிரி நிறைய டூல் இருக்குது. அந்த ஒவ்வொரு டூலையும் பற்றி நான் உங்களுக்கு வேறு தனியாக வீடியோ சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இதில் தரேன்.
இதை வச்சு உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எடிட்டிங் வேலை செய்யலாம். ஓகே, சரியாக பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஒவ்வொரு டூல் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து டைப், நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை அந்த டூல் ஆகிக்குது. இது வந்து பென் டூல், நம்ம கீறுற டூல். ஓகே, இது மூலமாக செலெக்ஷன் கூட போடலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஃபோட்டோஷாப்புக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த பென் டூல். அதாவது ஷேப்ஸ், இது வந்து ஒவ்வொரு ஷேப்ஸ் உங்களுக்கு கீறலாம். ஓகே, அதுக்கான ஒரு டூல். அதில் நிறைய இது இருக்குது. ஷேப் டூல் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஷேப் டூலை நெசிக்கிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஷேப்ஸை எடுத்துக்கொள்ள முடியும். சரியா? ஓகே, அடுத்தது வந்து இது வந்து ஹேண்ட் டூல். சம்டைம் நீங்கள் அங்கே இங்கே போகணும், நான் இப்படி ஜூம் அவுட் பண்ணுறேன், ஜூம் இன் பண்ணுறேன், நீங்கள் இங்கேயும் அங்கே போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஹேண்ட் டூலை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால் ஸ்பேஸ் பாரை கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், நான் ஜூம் இன் பண்ணுறேன், ஜூம் அவுட் பண்ணுறேன், அதுக்கு நான் ஷார்ட் கட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இசட்டை நீங்கள் நெசிக்க பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜூம் ஒன்று ஆகிடும். ஓகே, எப்பயுமே வந்து நான் வந்து அப்படி இல்லை, ப்ளஸ் மார்க் மைனஸ் மார்க். ஓகே, ப்ளஸ்ஸை நெசிக்கினீங்கன்னு சொன்னால் கண்ட்ரோலோட ப்ளஸ்ஸை நெசிக்கினா ஜூம் இன் ஆகும். அதே நீங்கள் கண்ட்ரோலோட மைனஸை நெசிக்கினா ஜூம் அவுட் ஆகும். அந்த விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் 2 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேலையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் டூல்ஸ். கேரேஜில் நம்ம காரை ரெடி பண்ணுறதுக்குள்ள டூல்ஸ் தான் இவங்க. ஓகே, எக்ஸாம்பிள் நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிம்பிளாக அந்த வேலையை ஈஸியாக செய்ய முடியும். உங்கள் காருக்கு ஏற்ற டூல்ஸ் எல்லாம் இருக்குது. சரியா? அந்த காரை நீங்கள் தான் மாடிஃபை பண்ணி எடுக்க போகிறீங்க, குவாலிட்டியாக எடுக்க போகிறீங்க. ஓகே, இப்போ அடுத்த ஆப்ஷன் எல்லாம் பார்க்கலாம். இங்கே ஃபைல் கொடுத்துருக்காங்க, எடிட் கொடுத்துருக்காங்க, இமேஜ் கொடுத்துருக்காங்க, லேயர் கொடுத்துருக்காங்க, டைப், செலெக்ஷன், ஃபில்டர், 3D, வியூ, விண்டோஸ், ஹெல்ப். இந்த ஹெல்ப் எல்லாம் நம்மளுக்கு இப்போ அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பாட்டுக்கு வரப்போகிறோம். அது என்ன பாட்டுன்னு சொன்னால் லேயர். லேயர் வந்து நீங்கள் என்ன இங்கே செஞ்சீங்கன்னாலும் இங்கே லேயரில் தான் ரெக்கார்ட் ஆகுது. ஒவ்வொரு லேயராக இங்கே தான் உங்களுக்கு ஹெட் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து இந்த லேயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனமாக இதை பார்த்துக்கணும். சரியா? ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த பிக்சரை வந்து நான் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போட்டேன். சரியா? போட்டிங்கன்னா பாருங்கள், எனக்கு இங்கே வந்து கேன்சல் மார்க்கொன்றும் என்டர் மார்க்கொன்று தருவாங்க. எனக்கு என்டர் பண்ணி வச்சுன்னா அந்த ஃபோட்டோ இல்லை இதாகும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே 2 இடம் எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து செட் ஆகலை. சரியா? இப்போ நான் இது பண்ணுறேன், இதில் ஒயிட் ஸ்பேஸ் ஒன்று வருது, அப்படி இல்லை இப்படி வச்சுன்னா இப்படி ஸ்பேஸ் ஒன்று வருது, என்ன செய்யலாம்னு சொல்லி. ஸோ இப்போ பாருங்கள், நான் அங்கே இங்கே மூவ் பண்ணும்போது எனக்கு 2 லைனில் வந்து அவங்க சரியாக எட்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, சரியான எட்ஜ் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி எட்ஜில் அவங்க நிப்பட்டி தராங்க அந்த பிக்சரை. உங்களுக்கு அப்படி கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் ஃபைல் போய் நெப்பை ஆஃப் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த இது வராது. சரியாக வந்து அதை எட்ஜ் பண்ணி தர மாட்டாங்க. நம்மளுக்கு தேவையான மாதிரி தான் நம்ம எட்ஜ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். நான் வந்து இப்போ ஸ்டெப்பை போட்டே வைக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரதுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், எனக்கு இந்த 2ம் எனக்கு செட் ஆகுது. இந்த ஃப்ளவரை நான் என்ன செய்கிறேன், கண்ட்ரோலோட T நெசிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோலோட T நெசிக்கணும்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம். ஓகே, இப்போ எனக்கு இந்த 2 சைடையும் அப்படியே இழுக்கலாம். ஓகே, எப்படியே இழுத்துன்னு சொன்னால் எனக்கு அப்படியே இழுத்துட்டு இந்த ரைட் மார்க்கை நெசிக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்ட் போர்ட்டுக்கு எந்த பிக்சர் செட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் செட் ஆன அப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம், நான் கொண்டு வந்து ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே போட்ட பிக்சர் வந்து என்ன லேயர்லிங் வந்துருக்கு. இதை நான் இது ஆஃப் பண்ணலாம். பாருங்கள், ஆஃப் பண்ணி வைக்கலாம். எனக்கு நீங்கள் ஏதாச்சும் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டம், அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஏன் இது வந்து பூட்டு போட்டு வச்சுருக்குன்னு சொன்னால், இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பேப்பர். ஓகே, இதில் தான் நம்ம கீறி தீக்கிறோம். ஸோ அவரை வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுக்கோம். சரியா? நம்மளை இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நம்ம அவரை லாக் பண்ணாமல் இதை பண்ண பாருங்கள், அன்லாக் பண்ணி இப்படி பண்ணால் எங்களோட தாள் வந்து அங்கே எங்கே போகும். ஸோ அதனால் வந்து அவரை நம்ம லாக் பண்ணி வச்சுக்கிறோம். சரியா? தேவையான மாதிரி நம்ம செட் பண்ணோம். ஓகே,
இப்போ பாருங்க, நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிக்சர் வந்து இந்த ஃப்ளவர். ஓகே, எனக்கு இதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். என்ன சேஞ்சஸ்ன்னா, இது கலர்ஸை வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக்கணும். எனக்கு இந்த கலர் பிடிக்கல. நான் ஏன் இந்த கலரை மாற்றணும்னு சொன்னால், ஒரு எடிட்டிங்கில் வந்து எனக்கு மெயினாக வந்து கலர்ஸ் ரொம்ப குவாலிட்டி ஆகிருக்கும். ஸோ வந்து எனக்கு இந்த கலர் பிடிக்கல, கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் மாற்றணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், இந்த லேயர் பேனல் வந்து நான் எந்த பிக்சரை வந்து நான் வந்து கலரை சேஞ்ச் பண்ண போகிறேனோ அந்த பிக்சரை வந்து ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சர் தான் நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், இதில் வந்து இமேஜுக்கு வரேன். இமேஜில் வந்து இங்கே பாருங்கள், நிறைய கலர்ஸ் மாடிஃபை பண்ணுறதுக்கு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நான் அதில் வந்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கொடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த கலரை மாற்றலாம். ஓகே, வேண்டிய மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அது ஒரு மெத்தட். ஓகே, மறுபடியும் நான் என்ன செய்கிறேன், வாரேன், இங்கே வந்து கலர் பேலன்ஸுக்கு போகிறேன். இங்கே கலர் பேலன்ஸில் வந்து சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணி பார்க்குறேன், ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் வந்து மாறுதான்னு சொல்லி. ஆமாம், சின்ன சேஞ்சஸ் வந்துட்டு வருது. ஓகே, நான் வந்து கொஞ்சம் கலரை இந்த மாதிரி ரெட்டிஷ் பிங்க்கு கொடுத்து ஓகே பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்மார்ட் ஃபில்டர் ஆயிடுச்சு. பாருங்கள், இதை நான் ஆஃப் பண்ணி பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டுக்கு எப்படி எடுத்தனோ அப்படி இருக்குது. ஆஃப் ஆன் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்கும். ஓகே, இது மாதிரி தான் இந்த லோட்டஸை நம்ம எடிட் பண்ணுறது. ஓகே, இப்போ ஏன் நம்ம இந்த செலெக்ஷன் டூலை நம்மளுக்கு தேவைன்னு சொன்னால், எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த டூலை நான் எடுத்து போகிறேன். ஓகே, லெசோ டூல். இந்த லெசோ டூலில் வந்து நான் இங்கே வந்து இந்த லோட்டஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எனக்கு இந்த துண்டு மட்டும் வேறு கலரில் வேணும். என்ன செய்யறேன்னா, இந்த துண்டு நான் இப்படி ஒரு கிளிக் பண்ணுறேன் ஃபஸ்ட். ஓகே, நான் என்ன செய்கிறேன், லெசோ டூல்லேருந்து மாறி மேக்னெட்டிக் லெசோவுக்கு மாறுறேன். மேக்னெட்டிக் லெசோவில் போய் என்ன செய்கிறேன், இப்படி ஸோ ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் சும்மா கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக அவரை வந்து பிடிச்சிடுவார். ஓகே, நான் வந்து ஓகே இப்படின்னு கொண்டு வரேன். கொண்டு வந்து இவ்வளோ வந்துட்டு சரியா, நீங்கள் எங்கனக்கு வந்து ஸ்டொப் ஆகணுமோ அவனுக்கு வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே நான் வந்து ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணப்போ நீங்கள் பாருங்கள், இவர் வந்து செலக்ட் ஆகிட்டார். ஓகே, இங்கே லேயர் செலக்ட் ஆகிருக்கு, இவரும் செலக்ட் ஆகிருக்கார். நான் என்ன செய்கிறேன், இமேஜுக்கு போகிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட், கலர் பேலன்ஸ். ஓகே, அதில் வந்து நான் வந்து என்ன செய்கிறேன், சாரி நான் வந்து என்ன செய்கிறேன், இப்போ லோட்டஸ் செலக்ட் ஆகிருக்கு, Ctrl+C Ctrl+V வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த லேயர் பாருங்கள் தனியாக இருக்குது. பாருங்கள், செலக்ட் பண்ணி எடுத்தது வந்து தனியாக இருக்குது. இந்த லேயரில் கலரை நான் மாற்ற போகிறேன். இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கலர் பேலன்ஸ் போயிட்டு இது வேறு கலர்னு போகிறேன். அப்படி இல்லை, இமேஜ் வாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டே போய் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கொடுத்துட்டு இதுக்கு தேவையான கலரை மாற்றி ஓகே பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த பாட்டுட்டு வந்து கலர் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஓகே, இது ஒரு சப்ஜெக்ட். இந்த மூலமாக தான் இது மாதிரி தான் ஃபோட்டோவை வந்து நம்ம எடிட் பண்ணுறது. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஸ்டூடியோவில் நிறைய டிசைனர்ஸ் இந்த மாதிரி இடத்துங்களில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல ஃபோட்டோஷாப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன், உட்கார்ற மெத்தட். நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து உட்காரும் போது வெரி வெரி கம்ஃபர்டபுளாக உட்காருங்க, ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுங்க. ஓகே, அது ரொம்ப ரொம்ப மஸ்ட். யாருமே இதில் சொல்லித்தர மாட்டாங்க. அது ஏன் நான் சொல்லித்தரேன்னு சொன்னால், அதை நீங்கள் உட்காந்து பார்த்து அதை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால், நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்டு வந்து ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, அதுக்காக வேண்டி தான் இன்னும் நம்ம புதுசாக்கணும், இன்னும் அழகாக்கணும்னு சொல்லி உங்களோட மைண்டு சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்காக வேண்டி தான் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சேரில் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. ஓகே, உட்காந்து இது ஒரு மெத்தட் சரியா. இப்போ பாருங்கள், இந்த லேயரில் வந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு
அட்வான்ஸ் செஷனில் சொல்லித்தரேன். இது ஃபஸ்ட் செஷனில் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன், டூல்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லி. சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம், இங்கே 3D இருக்குது. இந்த 3D எல்லாம் இப்போ உங்களுக்கு அவசியம் இல்லை. ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டரில் வந்து உங்களுக்கு வேணும்னா பிளேர்னு கொடுக்கலாம். நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு மாறப்போகுது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நான் இப்போ வந்து இந்த இதை செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் இந்த மூவ் டூல் எடுத்து எனக்கு வேண்டிய இடத்துக்கு இதை மூவ் பண்ணலாம் பாருங்கள், வேண்டிய இடத்துக்கு மூவ் பண்ணலாம். அதே கண்ட்ரோல் இதை நினச்சிங்கன்னா அண்டு ஆகிடும். சரியா? கண்ட்ரோல் இதட்ட 2 வாட்டி ஸ்கிப் போகும்போது டபுள் அண்டு, ஒரு வாட்டி அண்டு பண்ண சொன்னால் சரியா அது மறுக்க ரிட்டர்ன் உங்களுக்கு அண்டுவா. ஸோ அதனால் வந்து கண்ட்ரோல் இதட்ட மாறி மாறி கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அண்டும் சேஞ்ச் ஆகி போகும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ராப் டூல் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. அப்படியே வந்து செய்ததில் இப்படியே வந்து க்ராப் பண்ணலாம். ஓகே, க்ராப் பண்ணி ஓகே பண்ணி சொன்னால் க்ராப் ஆகிடும். ஓகே, அது ஒரு மெத்தட். அதை மாதிரி ஒவ்வொரு டூலையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அவசரப்பட வேணாம். ஒவ்வொரு டூலையும் பற்றி படிங்க, நல்லா படிங்க. ஒவ்வொரு டூலில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே, வித்தின் 2 ஹவர்ஸுக்குள்ள உங்களுக்கு ரிப்ளை நான் கண்டிப்பாக தருவேன், ஏதாச்சும் இதில் டவுட் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நார்மல் என்ன இருக்குது, இந்த நார்மலை செலக்ட் பண்ணினேன். ஒவ்வொரு இது இருக்குது, அதை நான் இப்படி சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். அது மூலமாக உங்களுக்கு வேறொரு டிசைனிங் நாலேஜும் இருக்கலாம். ஓகே, அது மூலமாக பாருங்கள். இப்போ இந்த டிஃப்ரென்ஸு வரும்போது பாருங்கள், டிஃப்ரென்ஸு வரும்போது அது கலர்ஸ் மாறிடும். ஏன் அப்படி மாறும்னு சொன்னால், நம்மட பின்னாடிக்கிற பேக்ரவுண்டும் முன்னாடிக்கிற கலர்ஸும் சேஞ்ச், அந்த ரிஃப்ளெக்ஷன் கலரை கொடுக்குறதால வந்து அந்த கலர் வந்து நம்மளை அட்ராக்டிவாக காட்டும். ஓகே, இதே வந்து நம்ம வேறு ஏதாச்சும் கொடுத்தோன்னா அவ்வளோ அட்ராக்டிவ், அதுக்கேற்ற மாதிரி கலர் மெச்சார மாதிரி இருந்தாலும் அந்த அட்ராக்டிவாக நம்மளுக்கு அது காட்டும். சரியா? பாருங்கள், இது வந்து நம்ம ஜூம் இன் பண்ணும்போது அதில் இந்த சைஸஸை வந்து எங்களுக்கு காட்டுது. சரியா? இந்த சாஃப்ட்வேரில் புது வெர்ஷனில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ணுற வெர்ஷனில் இப்படி இருக்குமான்னு தெரியும். பட் நீங்கள் ஒன்றும் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. உங்களுடைய பார்த்து உங்களுக்கு அந்த டூல்ஸை நீங்கள் அதை ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஏன் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது இப்படி, உங்கள் சாஃப்ட்வேருக்கு அப்படி இல்லை. எல்லா அடோபி சாஃப்ட்வேர்லையும் வந்து இந்த டூல்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த லே பேனல் இருக்கும். இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். சரியா? சில சின்ன இந்த 3D அதை மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்திருக்கா மட்டுமொழி, அதை வேற ஒன்றுமே எந்த ஒரு மாற்றமும் வந்திருக்காது. சரியா? கலர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இதை வந்து நீங்கள் இரேஸ் பண்ணணும்னு சொன்னால் ஒன்றும் தேவையில்லை, லேயரை செலக்ட் பண்ணுங்கள், இரேஸ் டூல் இருக்குது. சரியா? இந்த இரேஸ் டூல் மூலமாக உங்களுக்கு இஎன்எஸ்க்குங்களே, இஎன்எஸ்க்குனா இரேஸ் டூல் வந்துடும். இஎன்எஸ்க்கிட்டு பாருங்கள், இது வந்து சின்னதாக இருக்குது. ஓகே, இந்த ப்ரஷ் வந்து சின்னதாக இருக்குது. வேணுமெண்டா இந்த இரேஸ் டூல் மேலே போயிட்டு நெசுக்கி இந்த சைஸஸை பெருசாக்கலாம், ஹார்ட்னஸை குறைக்கலாம். ஓகே, ஹார்ட்னஸை குறைச்சி சைஸஸை கூட்டினா இங்கே பாருங்கள். ஓகே, அப்படி இல்லைன்னா உங்கள் கீபோர்டில் வந்து பீக்கு அடுத்து உள்ள 2 கமாண்ட் இருக்கு, அந்த 2 கமாண்ட் மூலமாக உங்களுக்கு ப்ரஷ்ஷை வந்து இப்படி பெருசாக்கலாம், சிறுசாக்கலாம். ஓகே, நீங்கள் அந்த பீக்கு அடுத்த உள்ள டூல் 2ஐயும் நீங்கள் கீபோர்டில் கீ 2ஐயும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வழங்கும். இப்போ நான் இந்த லேயர் எடுத்துட்டேன். இந்த லேயர் எடுத்து நான் இப்படி ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு அது டிலீட்டாரும் வழங்கும். இது பாருங்கள், இரேஸாரும் வழங்கும். நான் எனக்கு இது மாதிரி மட்டும் எந்த அப்படி கொடுத்து கொள்ளலாம். அப்படி சின்ன வேலையெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக செய்யலாம். ஓகே, இதில் உங்களுடைய ப்ரஷ் சைஸை வந்து கூட்டி குறைக்கும். ஓகே, அதனால அந்த வேலை செய்யும். அடுத்தது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, ஓகே இந்த பிக்சரை நான் இப்போ ட்ராக் பண்ணி போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த பிக்சர் இந்த பையன் இருக்கார், இவர் ஒரு பழைய ஃபோட்டோ. ஓகே, இந்த பழைய ஃபோட்டோ வந்து நம்ம ரீகரெக்ட் பண்ணி ரீடச்சப் பண்ணி இதை எடுக்க போகிறோம். ஏன் எப்படி எடுக்க போகிறோம்னு சொன்னால், பாருங்கள், இதெல்லாம் பழசாய் இந்த பிக்சரை வந்து ஒரு அசிங்கமாகவே இருக்குது. பட் இப்போ இதை நம்ம அழகாக்கணும், அதுதான் நம்ம டியூட்டி. ஓகே, இந்த சைட் பேக்ரவுண்டில் அப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கு என்ன செய்யலான்னு சொன்னால், பாருங்கள், பேக்ரவுண்ட் இது வேறு, இது வேறு. சரியா? ரெண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க. உங்களுக்கு ட்ராக் பண்ணி இதுக்குள்ளேயும் போட முடியும். ஓகே, வெளியால் போட்டு வேறொரு வேலையும் செய்யலாம். ஓகே, அதான் சொல்கிறது,
ஒரு ஒரு சாஃப்ட்வேரில் வந்து பல வேலை செய்யலாம். ஓகே, அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பையனை வந்து நீங்கள் அழகாக கொண்டு சொன்னால் இதில் வந்து ஒரு டூல் இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் டூலுக்கிட்ட உங்கள் கேசரை கொண்டு போகும்போது ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல்ன்றது. ஓகே, இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் எடுத்து பெருசாக்கி கொஞ்சம் சைஸை பெருசாக்கிக்கோங்க. ஹார்ட்னஸ் அப்படியே இருக்கட்டும். சும்மா இப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டு போங்க. அழிஞ்சிட்டு பாருங்கள், சின்ன வேலை. ஓகே, அதையே நீங்கள் ஸ்பேஸ் பாரை கொடுத்து மூவ் பண்ணி செய்யலாம். அது ஒரு வேலை பாருங்கள், வெரி ஈஸி. ஓகே, பெருசாக ஒன்றும் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. பாருங்கள், சும்மா இப்படி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி போனால் அப்படி தான் அழிஞ்சிடும். ஏன் அப்படி அழிகிறேன்னா இந்த பேக்ரவுண்டுக்கு பிடிக்கிற அடுத்த கலர்ஸையும் சேர்த்து அவர் வந்து உங்களுக்கு உருவாக்கி. ஏன் நான் இதுலேருந்து நிப்பட்டினேன்னு சொன்னால், இவர் வந்து இந்த பேஸ் கரெக்ஷனில் வந்து வரும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இப்போ நான் ஜூம் இன் பண்ணி இந்த இடத்த இப்படி கிளிக் பண்ணி இப்படி வரேன் பாருங்கள். ஓகே, அதே மாதிரி இது மாதிரி செய்கிறேன், இதை செய்கிறேன். ஓகே, ஸ்பேஸை நான் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பேஸை கிளிக் பண்ணி தான் நீங்கள் அங்கே இங்கேயும் போகலாம். சரியா? இப்போ இது ப்ரஷ்ஷை சிறுசாக்கணும். அந்த பீக்கு டீக்கிற பீக்கு அடுத்த உள்ள 2 கீயஸையும் மாற்றி நேசிக்கு பாருங்கள். ப்ரஷ் சிறுசாக பெருசாக உங்களுக்கே வழங்கும். நீங்கள் இப்படி சிறுசாக்கி இப்படியே ட்ராக் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கே நான் பாருங்கள், இது கொஞ்சம் ஹார்ட்னஸ் மாதிரி இருக்குது. ஸோ நான் அன்டூ பண்ணுறேன். அன்டூ பண்ணிவிட்டு மறக்க நீங்கள் போய் ஹார்ட்னஸை கொஞ்சம் குறைச்சி ஓகே, இப்போ கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் வரும். அடுத்தது வந்து இதே டூலில் இன்னொன்று இருக்குது, ஹீலிங் ப்ரஷ் டூல்னு சொல்லி. இதுவும் அந்த மாதிரி தான். நீங்கள் ஒரு இடத்த கிளிக் பண்ணி அந்த இடத்த இது பண்ண போகிறீங்க. பாருங்கள், அந்த இடத்த வந்து அவர் வச்சு அந்த இடத்துல இருக்கிற கலரை இந்த இடத்துக்கு கொடுப்பார். அதுதான் அவரோட வேலை. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இவரோட கலத்து இருக்குது, இந்த டொட்டம் இருக்குது பாருங்களா, இங்கே வெள்ளை டொட்டம் இருக்குது. சரியா? நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்த சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்ல இப்படி இங்கே ஓல்ட்டை நெசிக்குவோங்க. ஓல்ட்டை நெசிக்கி இப்படி இங்கே வந்து இப்படி ஒரு கிளிக் பண்ணுங்க. சரியா? அந்த மாதிரி சின்ன வேலை அதை நான் அட்வான்ஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி சின்ன விஷயத்தை நீங்கள் பழகி உங்களோட நாலேஜை கூட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? பாருங்கள், நான் இதை அவசரமாக செஞ்சு காட்டுறேன். இது ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இப்போ பாருங்கள், அது அப்படியெல்லாம் வரணும்னு சொன்னால் அன்டூ 2 வாட்டி அன்டூ கிளிக் பண்ணி கொஞ்சம் ப்ரஷ்ஷை பெருசாக்கிக்கோங்க. ஓகே, பெருசாக்கி இப்படியே கொடுக்கும். சின்ன வேலை, ஒரு கிளிக் பண்ணாலும் அந்த இடம் அதுக்கேற்ற பேக்ரவுண்டை வச்சு அவர் அதை இது பண்ணி தந்துடுவார். சரியா? பழைய வேஷனில் சம்டைம் இது இருக்காது. ஓகே, புதிய வேஷனில் இது கொடுத்துருக்காங்க. பழைய வேஷன் இருக்கிறவங்க வந்து அடுத்த 3 இதையும் யூஸ் பண்ணலாம். ஹீலிங் ப்ரஷ்ஷையும் இந்த பெச் டூல் வந்து என்னென்னா, இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு பெச் இருக்குது. நான் இப்படியே கீறுறேன். இப்படியே எடுத்து என்ன செய்யுது, கிளிக் பண்ண அப்புறம் பெச்சை வந்து இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கணும். அப்படியே என்ன செய்கிறேன், ஒன்றுமே செய்கிறது இல்லை, அப்படியே ட்ராக் பண்ணி ஒசுக்கையே கொண்டு கீழே கொண்டு போகிறேன். அது வந்து பெச் மாறிடும். இப்போ இந்த செலெக்ஷனை அங்கலாக்குறது எப்படி, கண்ட்ரோலோட டிஎன்எஸ்க்குங்க அங்கலாகும். ஓகே, அவ்வளோதான் விஷயம். பாருங்கள், அவர் எப்படி வந்தார் எப்படி இருக்காருன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிக்சர் ஓப்பன் பண்ணால் பாருங்கள் இவர் எப்படி இருந்தார், பட் இப்போ எப்படி இருக்காருன்றதும் நீங்கள் இல்லை, நிறைய இன்னும் வேலை செய்யறதுக்கு இருக்குது, செய்யலாம். ஓகே, பட் இவர் இந்த பிக்சர் இருக்குது, இந்த பிக்சர் உங்களுக்கு வேண்டிய மாதிரி கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நான் ஒன்றும் சொல்லித்தரல, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டூலெல்லாம் படிங்க. அப்புறம் அட்வான்ஸ் வீடியோ நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கோங்க, ஒரு நாலேஜ் வளர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக அது மூலமாக ஏர்ன் பண்ணலாம், ஒரு ஜொப்பை கூட எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நல்லா பாருங்கள், இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபைலில் போய் இந்த ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு பிரிண்டிங்கை நீங்கள் பாருங்கள், ஆர்ட்போர்ட்டை பாருங்கள், நல்லா பாருங்கள். ஓகே,
நீங்கள் வந்து ஓகே நான் இதில் லோட்டஸ்ன்னு டைப் பண்ண போகிறேன் எக்ஸாம்பிள். ஓகே, உங்களுக்கு எப்படி டைப் பண்ணணுன்ற மெத்தட் பாருங்கள். சம்டைம் இப்படி கீழே டைப் பண்ணலாம், அப்படி இல்லை சைடு டைப் பண்ணலாம், இந்த சைடில் டைப் பண்ணலாம். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, இப்போ நான் டைப் பண்ண போகிறேன். இந்த டீயை நெசிக்க போகிறேன். இந்த நோட் பேடில் போய் லோட்டஸ்ன்றதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். காப்பி பண்ணி எடுத்துகிட்டு இந்த டீயை எப்படி நெசுக்கி கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிட்டேன். மூவ் டூல் எடுத்துட்டேன். பாருங்க, இங்கே லேயர் வந்து உருவாயாச்சு. இந்த லேயரை செலக்ட் பண்ணுறேன். லேயர் செலக்ட் பண்ணால் எந்த லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லேயரை தான் உங்களுக்கு மூவ் பண்ண முடியும். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ நான் இந்த லேயர் செலக்ட் ஆயிருந்தேன்னா அந்த லேயர் வராது. ஓகே, நான் வந்து அன்டூ பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் இதத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லோட்டஸை வந்து நீங்கள் போய் இந்த இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ஃபோன்ட்டை மாற்றலாம், எந்த ஃபோன் வரணும்னு சொல்லி, சரியா? அதோட சைஸை கூட்டலாம். ஓகே, அப்புறம் வந்து ஷார்ப்னஸ் அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம், எப்படி வரும்னு சொல்லி அதெல்லாம் இருக்குது. இந்த 3D லுக்கெல்லாம் கொடுக்கலாம் பாருங்கள். ஓகே, இதில் போகணுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் சைஸை இப்படி பண்ணலாம், அப்படி வேலையெல்லாம் அதில் செய்யலாம். ஓகே, இப்போ இதில் வந்து கலரை மாற்றலாம் பாருங்கள். இப்போ இது செலக்ட் பண்ணிச்சுன்னா கலர் கொடுக்கலாம். அதை மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம். ஓகே, அடுத்து இஃபெக்ட் செக்ஷனெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த இதில் சொல்லித்தரேன், எப்படி எஃபெக்ட் ஒன்று கொடுக்குறது சொல்லி. இப்போ நான் ஓகே, நான் இதில் வந்து ஃபில்டரை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண சொல்லித்தரேன். இந்த லேயரை நான் செலக்ட் பண்ணி போகிறேன். இந்த லேயரை செலக்ட் பண்ணி ஃபில்டருக்கு வந்து பிளேர் என்ற ஆப்ஷனில் ஸ்மார்ட் பிளேரை கொடுக்குறேன். ஸ்மார்ட் பிளேரை கொடுத்து கொஞ்சம் ஓகே பண்ணி பாருங்கள். சின்ன டிஃப்ரென்ஸ் ஒன்று உங்களுக்கு இல்லைங்க, அது ஓரெல்லாம் பிளேர் ஆகிற மாதிரி. ஓகே, அது மாதிரி நிறைய ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். இல்லைங்க, ஃபில்டர் பாருங்கள், இந்த லோட் ஆகிட்டு அந்த பிளேர் ஆகிடுது. இந்த இடம்லாம் எல்லாம் அன்டூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட ஆர்ட் போர்டில் உங்களோட டிசைனை உங்களோட எடிட்டிங்கை நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அட்வான்ஸ் வீடியோ போடுறேன், அந்த அட்வான்ஸ் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் வழங்கும். இப்போ இந்த ஆர்ட் ஒர்க் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொன்னால், இந்த ஃபைலுக்கு போங்க. ஃபைலுக்கு போய்ட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த சேவ் ஆப்ஷனில் வந்து கேட்டுறாங்க, நீங்கள் ஐக்ளோடு சேவ் பண்ணுறான்னு சொல்லி. நான் வந்து எனக்கு கம்ப்யூட்டருக்கு தான் சேவ் பண்ண போகிறேன். சேவ் கம்ப்யூட்டர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி போகிறேன். அதை எடுத்து ஃபைல் நேம் NBTeX, நான் ஃபஸ்ட்டுக்கு என்ன கொடுத்த பேரோ அந்த பேர் வரும். இப்போ உங்களுக்கு அதை மாற்றணுமுண்டா மாற்றிக்கொள்ள முடியும். இந்த ஃபோட்டோஷாப் PSD ஃபைலில் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த லேயரோடைய மறக்கலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணலாம். அப்படி இல்லை, நீங்கள் ஒரு JPG ஆகுது, JPG இருக்குது, இந்த JPG ஃபார்மேட்டில் நீங்கள் அவுட் பண்ணிங்கன்னு சொன்னால், இப்போ நான் இங்கே சேவ் பண்ணுற பாருங்கள். சேவ் பண்ணி அப்புறம் கேட்பாங்க JPG ஆப்ஷனில் வந்து குவாலிட்டி எப்படி வேணும் உங்களுக்கு சொல்லி நான் ஹை கொடுப்பேன். மேக்ஸிமம் குவாலிட்டி 2.7 MB இந்த ஃபைலில். இது எப்பயுமே ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணிவிட்டு இங்கே டெஸ்க்டாப்பில் வந்து நான் பார்க்குறேன் என்ன பிக்சர் வரணும்னு சொல்லி. ஓகே வந்துருக்கு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதை மாதிரி தான் நம்ம ஒரு ஃபைலை வந்து டிசைன் பண்ண அப்புறம் எடிட் பண்ண அப்புறம் அவுட்புட் பண்ணி எடுக்குது. இதுக்கு Ctrl+S ஷார்ட்கட். இங்கே எல்லாம் ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ நீங்கள் மனப்பாடமாக்கி இதை வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேலை செய்யும்போது அவசரமாக உங்களுக்கு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி உங்களால் வேலை செய்ய முடியும். ஓகே, இது மூலமாக தான் உங்களுக்கு ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது சேவிங் கம்ப்யூட்டர். ஓகே, டெஸ்க்டாப் நீங்கள் வந்து இதை மறுக்கணும் ரீகரெக்ட் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக PSDலே சேவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை, இது எனக்கு ஃபைனலைஸ் பண்ணி நான் அவுட் பண்ணுறது சொன்னால் JPGலையோ PNGலையோ ஃபைனலைஸ் பண்ணி நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை, நான் வந்து இதை இப்போக்கி நான் சேவ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு மீண்டும் இதை ஓப்பன் பண்ணி நான் டிசைன் பண்ண போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக PSDலே வச்சுக்கோங்க. சரியா? அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த லேயரெல்லாம் மீண்டும் வரும். தேவையில்லைன்னு சொன்னால் டிலீட் பண்ணி மீண்டும் டிசைன் பண்ணலாம். ஓகே,
இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் வந்து ரோ ஃபார்மட் இருக்குது, பிஐஎக்ஸ்ஆர் ஃபார்மட் இருக்குது, டிஃப் ஃபார்மட் இருக்குது, ஜிப் ஃபார்மட் இருக்குது. ஆமாம், நிறைய ஃபார்மட் இருக்குது. சில இடங்களில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு டிசைனராக சொன்னால் கண்டிப்பாக வந்து சிலவங்க கேட்பாங்க, எனக்கு டிஃப் ஃபார்மட் இருக்காங்க, அப்படி இல்லை எனக்கு மெயினாக வந்து ஃப்ரீலான்சிங் செய்யும்போது ஃபைபர் மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது ஆன்லைனில் வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஒரு சில ஃபார்மேட்டை மென்ஷன் பண்ணியிருப்பார். எனக்கு டிஃப் ஃபார்மேட்டில் வந்து எனக்கு இந்த ஆர்ட் ஒர்க் வேணும், எனக்கு வந்து ஜேபிஜியில் வேணும், இல்லை பிஎன்ஜியில் வேணும், அப்படி இல்லை வந்து எனக்கு இபிஎஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லி கொண்ட பிடிஎஃப்ல கேட்பாங்க. பிடிஎஃப்ல கூட அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இதை தெளிவாக பார்த்து சரியாக செஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு மெத்தட் இருக்குது, நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்குது. இதை படிச்சுன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்ல ஒரு எடிட்டர் ஆகலாம். ஓகே, நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக இதுக்கான அட்வான்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி, இந்த கிரேடியன்ட் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கை படிங்க, பேசிக்கில் டூல்ஸை படிங்க. டூல்ஸில் ஒர்க் பண்ண தெரிஞ்சால் அட்வான்ஸ் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யூடியூப்பில் நிறைய படிங்க, ஒவ்வொரு டூலையும் பற்றி நல்லா படிங்க. யூடியூப்பில் ஒவ்வொரு டூலையும் பற்றி கொடுத்துருப்பாங்க, அந்த டூலை பற்றி தேடி படிங்க. ஃபோட்டோஷாப் எங்கே டவுன்லோட் பண்ணலாம், ஃபோட்டோஷாப்பை ஃப்ரீயாக எனக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க சொன்னால் கண்டிப்பாக நான் அதுக்கான ஒரு வீடியோ போடுறேன் தனியாக. அதை பார்த்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கம்ப்யூட்டரில் செட்டப் பண்ணி கண்டிப்பாக இது மாதிரி எடிட் பண்ணுங்கள். வாழ்க்கை வளமுடன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் முறை நான் உங்கள் என்பி டெக் நண்பன் நபி. பாய்.